8th standard chapter 1 numbers exercise 1.2ல 10th sum பார்ப்போம். A student had multiplied a number by 4 by 3. ஒரு ஸ்டூடெண்ட் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 4/3ன்ற ஒரு நம்பரை வேறு ஏதோ ஒரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணியிருக்கிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங் இட் பை 4/3, அதாவது அவங்க கரெக்டாக பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த தெரியாத ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பரோட 4/3 டிவைட் பண்ணணும். ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/3 மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த லைன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் காட் 70 மோர் தேன் தி கரெக்ட் ஆன்சர். இப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது? கொடுத்துருக்கிற நம்பரோட டிவைட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ராங் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணி கிடச்சிது. எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆன்சரை விட ராங் ஆன்சர் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தவறாக கிடைச்சது 70 ஜாஸ்தியாக இருக்குதுன்றாங்க. அப்படின்னா அந்த நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒரு நம்பர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் எந்த ஆல்ஃபபெட்டிக்கல் பேர் வேணாலும் கொடுக்கலாம். ஸோ என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் த அன்னோன் நம்பர் பி, தெரியப்படாத எண் அல்லது தெரியாத எண்ணை நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெட் த அன்னோன் நம்பர் பி எக்ஸ்ன்னும் வச்சுக்கலாம், ஏன்னும் வச்சுக்கலாம். நான் ஏன்னு வச்சுக்கிறேன். எக்ஸ்ன்னு வைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்டிப்ளை பண்ணும்போது அதையும் எக்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பீங்க. ஸோ ஏ பி என்ன வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 4/3 ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ அந்த நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாது, அதை ஏன்னு வச்சுக்கிறேன். மல்டிப்ளை பண்ணுறாங்க எதால்? 4/3ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இது அவங்க தப்பாக பண்ணது. ஒரிஜினல் என்ன கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் டிவைடிங், அதாவது வகுக்கிறதுக்கு பதிலாக மல்டிப்ளை பண்ணிட்டாங்க. அப்போ இது தப்பான ஒரு ஆன்சர். கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிவைடட் பை 4/3. கரெக்டுங்களா? ஸோ இது தப்பாக அவங்க பண்ணது. இதுதான் ஒரிஜினலாக அவங்க கேட்டிருக்காது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 70 மோர் தேன் த கரெக்ட் ஆன்சர். இப்போ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் கரெக்ட் ஆன்சர். இந்த கரெக்ட் ஆன்சரை விட 70 ஜாஸ்தி, மோர்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. ஸோ ப்ளஸ் 70 எதை விட? இந்த தப்பான ஆன்சரு கரெக்டான ஆன்சரை விட 70 ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் கொடுத்துருக்கிற சென்டென்ஸை மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனாக ஃப்ரேம் பண்ணுறது. ஸோ இஸ் ஈக்குவல் டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ராங் ஆன்சர், இது பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். எப்படி இருக்குது ராங் ஆன்சர்? கரெக்ட் ஆன்சரை விட 70 ஜாஸ்தி, அதாவது மோர்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதை இப்படி வச்சு போடுறதுக்கு பதிலாக இதை வேறு எப்படியும் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மொத்தமாக சேர்ந்ததுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம் இதோடைய சிம்பிள். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். இங்கே ராங்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு 4/3. ஓகேங்களா? மொத்தத்துக்கும் சேர்த்து என்ன சிம்பிள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ். அப்போ ப்ளஸ்ன்றது அடுத்த பக்கம் வரும்போது என்னவா மாறும்னா மைனஸ்ன்னு சொல்லிட்டு மாறும். ஸோ அப்போ மைனஸ் போட்டுட்டு இந்த ப்ராக்கெட்டில் என்ன இருக்குதோ வேறு எதையும் சேஞ்ச் பண்ணாதீங்க. இந்த முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ், அது இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ், அவ்வளோதான். ஸோ மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து போட்டுக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 70. இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டிங்கன்னா கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும். எப்போவுமே எது ஜாஸ்தியாக இருக்குதோ அது ஃபஸ்ட்டில் வந்துடும், எது கம்மியான வேல்யூவோ அது ரெண்டாவதாக வரும். இதுக்கு இடைப்பட்ட அந்த டிஃப்ரென்ஸ், வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 70 அப்படின்றத நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதே அல்ஜிப்ரிக் கான்செப்ட் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸுக்கு முன்னாடி ஒரு டேர்ம், மைனஸுக்கு அப்புறமா ஒரு டேர்ம். இதில் காமனாக ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏன்ற வேல்யூ காமனாக இருக்குது. ஸோ ஏவை காமனாக வெளியே எடுத்தோம்னா மீதி இங்கே என்ன இருக்குது? இன்டூ போடணும்னு அவசியம் இல்லை, என்ன நம்பர் இருக்குதோ அதை மட்டும் போட்டுக்கோங்க. தட் இஸ் 4/3. மைனஸை அப்படியே போட்டுக்கோங்க. ஏவை வெளியே எடுத்தாச்சு. டிவிஷன் சிம்பிள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை நம்ம மாற்றி எப்படி எடுத்து எழுதலான்னு பார்த்தீங்கன்னா, ஏ டிவிஷனை இன்டூ 3/4ன்னு சொல்லிட்டு எழுதலாம். நீங்கள் வேணும்னா அது ஒரு ஸ்டெப்பாக கூட போட்டுக்கலாம். ஸோ அதை நான் ஸ்டெப்பாகவே போட்டு காமிக்கிறேன். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ இன்டூ 4/3 அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸை போட்டுக்கோங்க. ஏ ஃப்ராக்ஷன், இது ஃப்ராக்ஷன், அதில் டிவிஷன். அப்போ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் எப்படி இருந்தாலும் மாற்றக்கூடாது. டிவிஷனை மல்டிப்ளிகேஷனாக போட்டுட்டு 4/3ன்றது எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா 3/4. இது உங்களுக்கு தெரியும்னா நான் ப்ரீவியஸ் ஸ்டெப் போட்டதோட அப்படியே ரெசிப்ரோக்கில் எடுத்து கண்டினியூ பண்ணலாம். இல்லைனா இது ஒரு ஸ்டெப்பாக எடுத்து போடுங்க. இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 70. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த மாதிரி மாற்றின பிறகு காமனாக எடுங்க. ஸோ தட் நீங்கள் தப்பு பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் சொன்ன மாதிரி ஏன்றது காமனாக இருக்குது. நம்ம அதை வெளியே எடுக்க போகிறோம். ஸோ அப்போ வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும்? ஏவை பொதுவாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ ஏவை பொதுவாக வெளியே எடுத்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ அது போக மீதி என்ன டேர்ம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஸோ ஏவை வெளியே எடுத்தாச்சு. அப்போ மீதி இங்கே உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4/3. இந்த இன்டூ சிம்பிள் போடணுன்ற அவசியம் கிடையாது. மைனஸை எடுத்துக்கோங்க. ஏவை வெளியே எடுத்தாச்சு, இன்டூ போடணும்னு அவசியம் இல்லை. மீதி என்ன இருக்குதோ அதை அப்படியே எடுத்து எழுதுங்க. தட் இஸ் 3/4 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 70. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நம்ம உள்ளே இருக்கிறத என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன், குறுக்கு பெருக்கல். எப்போவுமே மைனஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே மாதிரியே இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் அல்லது எல்சிஎம் மெத்தட் அந்த மாதிரி நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணலாம். ஸோ ஏவை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 4s are 16 மைனஸ் 3 × 3 என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 9 டிவைடட் பை கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். குறுக்கு பெருக்கல் அப்படின்னாலே இந்த மேலேருந்து இந்த கீழே. ஸோ அப்போ 4 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 16. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிளை போட்டுரும். 3 × 3 9, கீழே இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி கீழே போடணும். ஓகேங்களா? ஸோ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 70. ஸோ இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே முதல்ல உள்ளே இருக்கிற ப்ராக்கெட்டில் என்ன வேல்யூஸ் இருக்குதோ அதை முடிச்சிடலாம். 16ல் 9 போச்சுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 டிவைடட் பை 12 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 70. இப்போ ஏவை கண்டுபிடிக்கணும். ஏக்கு பக்கத்தில் இருக்கிறத அடுத்த பக்கம் எடுத்துகிட்டு போகணும். அப்போது என்ன பண்ணணும், ஏக்கும் இந்த நம்பருக்கும் நடுவில் என்ன ஆப்ரேஷன் எதுவுமே இல்லை, வெறும் ப்ராக்கெட் மட்டும் இருக்குதுன்னா மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு அர்த்தம். அப்போ இதை மட்டும் அந்த பக்கம் வச்சுக்கோங்க. இது ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா தலைகீழ வரும். அப்போ தலைகீழ வருதுன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சைடில் போடுறேன். ஸோ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி அங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதை முதல்ல எடுத்து எழுதிக்கோங்க. 70 இன்டூன்னு போட்டுக்கணும். 7/12 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12/7ன்னு சொல்லிட்டு வரும். இப்போது இது மல்டிப்ளிகேஷன். நம்ம ஃப்ராக்ஷன் பார்க்கணும், டினாமினேட்டர் சேமாக இருக்கணுன்ற கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அப்போ டைரெக்டாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணலாம். ஸோ 7 1s are 7, 7 10s are 70. ஸோ அப்போது 7 டேபிளில் ரெண்டுமே போகுது. கீழே 1ன்னு வந்தால் கேல்குலேஷன் பார்ட் இஸ் ஓவர். அப்போ மீதி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10 × 12. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10 12s are 120. ஸோ அப்போ அந்த அன்னோன் நம்பருடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 120. ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.